தாயக்கட்டைகள் சம்பந்தமான ஒரு விரிவான வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தாயக்கட்டைகள் சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி இலகுவாக விடையளிக்கலாம், இப்படியான கேள்விகள் வரும்போது நாங்கள் இதை எப்படி முகம் கொடுக்குற என்ற கேள்வி வருகிற நேரம் நாங்கள் இதில் அடிப்படையை எங்களுடைய முதலாவது வீடியோவில் மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறோம். இது தாயக்கட்டைகள் சம்பந்தமான இரண்டாவது வீடியோ. இந்த தாயக்கட்டை வீடியோவில் 3க்கும் மேற்பட்ட தாயக்கட்டைகள் அல்லது 2க்கும் மேற்பட்ட தாயக்கட்டைகள் தந்து எதிர்பக்கங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பக்கங்கள் கேட்கிற நேரம், அதே போன்று விரிந்த தாயக்கட்டைகள் விரிந்த நிலையில் இருக்கக்கூடிய தாயக்கட்டைகள் தந்தால் அதுக்கான விடைகள் எப்படி அளிக்கிற என்றது சம்பந்தமான ஒரு வினாவோடு நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களுடைய பக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலை என்றால் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் நாங்கள் விளங்கப்படுத்துகிற இந்த விளக்க முறை அவங்களுக்கு விளங்கி பரீட்சை இலகுவாக செய்தார்களாக இருந்தால் அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயம் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வினாவுக்குள்ள செல்லலாம். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட 4 தாயக்கட்டைகள் தரப்பட்டிருக்குது. ஒரு கேள்விதான் நெஞ்சிருக்குது, 2 எதிர்பக்கம் என்ன? ரைட். இந்த வினாவுக்குள்ள போறதுக்கு முதல் நான் இதுக்கு முதல் சொல்லி தந்த சில பேசிக்களுக்கு போறேன். தாயக்கட்டையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நன்றாக தெரியும் 6 பக்கம் இருக்கும். அதே மாதிரி 6 பக்கம் இருக்குன்னு சொன்னால் அருகில், அதாவது பக்கத்தில் இருக்கிற பக்கங்கள் சரிதானே, எதிர்பக்கம் அல்ல, அதனுடைய அடுத்த பக்கம். எதிர்பக்கம் வேறு, அடுத்த பக்கம் வேறு. இப்போ 2க்கு அடுத்த பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா ஒன்று 3 இருக்குது, இன்னொன்று 6 இருக்குது சரிதானே. இதான் அடுத்த பக்கம் என்று சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் உலகப்படுத்திக்கிறோம். அதை நீங்கள் போய் பார்க்கலாம். நான் இதை மிச்சம் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பலை. நம்ம டைரெக்டாக கேள்விக்குள்ளே போவோம். இப்போ எங்களுக்கு கேள்வி எதிர்பக்கம் தான். இதில் பேசிக் ரூல் ஒன்று இருக்குது. என்னென்னா, 2 தாயக்கட்டைகள் தந்து ஏதாவது ஒரு இலக்கத்தில் எதிர்பக்கம் கேட்குற நேரம் அந்த 2 தாயக்கட்டைகளிலும் ஒரே மாதிரியான பக்கங்களில் இலக்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தால் அல்லது ஒரே இலக்கங்கள் திரும்ப திரும்ப வந்தால் அந்த மீதமாக இருக்கக்கூடிய 2 இலக்கம் தான் எதிர்பக்கமாக வரும். இதுதான் ஒரு ரூல். இப்போ நல்லா பார்ப்போம். நாங்கள் முதலாவது தாயக்கட்டை, இது 2வது தாயக்கட்டை. இது 2ல பாருங்க ஒரே மாதிரி இலக்கம் என்ன, 6 இருக்குது. இங்கேயும் 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஒரே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. எனவே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுது, 3ம் 4ம் எதிர் பக்கங்கள். அப்போ இந்த 2 தாயக்கட்டையின் அடிப்படையில் 3ம் 4ம் எதிர் பக்கங்கள் என்ற ஒரு விளக்கத்துக்கு நாங்கள் வரலாம். சரி, இது அப்படியே அடுத்த தாயக்கட்டையில் பார்ப்போம். சரி, எங்களுக்கு கேட்டுக்குது 2ன் எதிர்பக்கம் தான். நான் இதை எல்லாத்தையும் சொல்லி போகிறேன் உங்களுக்கு இலகுவாக விளங்குறதுக்காக. இந்த 2 தாயக்கட்டைகளை பார்ப்போம். என்னென்ன இலக்கங்கள் தரப்பட்டிருக்குது, 6 இங்கே வந்திருக்குது, இதுலேயும் 6 வந்திருக்குது. நாம் பேசுகிறோம் 2வது 3வது தாயக்கட்டையை பற்றி சரிதானே. 4ம் இருக்குது, இதில் 4 இருக்குது. எனவே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன தெரியுது, 2ம் 5ம் எதிர் பக்கங்கள். அப்போ 2உடைய எதிர்பக்கம் 5. இங்கே வினாவுக்கு விட வந்துட்டு 2ன் எதிர்பக்கம் 5. நாங்கள் இதை எல்லாத்தையும் காணுவோம். ஏன் காணுவோம்னு சொன்னால் எப்படி கேள்வி வந்தாலும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சில நேரம் 3-4 இலக்கத்தை போடுவாங்க, 2, 3, 5 இவற்றினுடைய எதிர்பக்கங்களை காணுங்க, 6உடைய எதிர்பக்கத்தை காணுங்கன்னு சொல்லி 3-4 வினா வரலாம் சரிதானே. அப்போ அப்படி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ இந்த 2வது தாயக்கட்டை 3வது தாயக்கட்டை பார்த்துட்டோம் சரிதானே. ரைட். இப்போ அடுத்தது பார்ப்போம். இந்த 4வது தாயக்கட்டை அணுகும். இதில் 4 இருக்குது, அதே மாதிரி 2 இருக்குது. வேறு எங்கேயாவது 4, 2 இருக்கா அன்று கேட்டால் 2வது தாயக்கட்டையில் இருக்குது. 4ம் 2ம் இருக்குது. அப்போ மீதம் இருக்கிற என்ன, 1ம் 6ம். எனவே எங்களுக்கு இங்கே வந்துடும் 1ன் எதிர்பக்கம் 6. அப்போ இதை எப்படி கேட்டாலும் சரிதானே, 1, 2, 3 ரெண்டு நீங்கள் ஓடுற எழுதினாலும் சரி, இல்லை இதில் எப்படி கேள்வி வந்தாலும் 6உடைய எதிர்பக்கம் என்ன என்று கேட்டால் 1 சரிதானே. ரைட். இப்போ இப்படி ஒரு கேள்வி வரலாம், 6ன் சரிதானே, 6ன் எதிர்பக்கத்தை கேட்காம 6னுடைய அருகில் இருக்கிற பக்கங்களை கேட்பாங்க, அடுத்துள்ள பக்கங்கள் என்று கேட்டால் எப்படி விடைய அழிக்கிற.
நான் இதில் பேசிக் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு எதிர்பக்கம் ஆறின் ஒன்று எதிர்பக்கம் என்றா ஏனைய இலக்கங்களாம் ஆறினுடைய எதிர்பக்கம் அல்ல அருகில் உள்ள பக்கங்களாக வரும். ஆறுடைய அருகில் உள்ள பக்கம் கேட்டால் 2, 5, 4, 3 எல்லாமே, அதாவது இந்த 4 பக்கமும் ஆறுடைய அருகில் உள்ள பக்கங்களாக வரும். அப்போ நாம் எதிர்பக்கத்தை கண்டுட்டோம்டா அருகில் இருக்க பக்கங்கள் கேட்டால் கூட எங்களுக்கு சொல்லலாம். ரைட். இப்போ 3உடைய எதிர்பக்கம் 4, சரிதானே? அருகில் உள்ள பக்கம் கேட்டால் 3உடைய 4 தவிர்த்து மற்ற எல்லா இலக்கமும் அருகில் உள்ள பக்கங்களாக வரும், சரிதானே? அப்போ 3உடைய அருகில் உள்ள பக்கம் என்று வரக்குள்ள 2, 5, 6, 1 அப்படி வரும். இதுதான் இந்த தாயக்கட்டையுடைய அடிப்படை. இது அட்வான்ஸான கேள்வியாக இருந்தாலும் இந்த லேசான விஷயம் எங்களுக்கு விளங்குமா இருந்தால் நாங்கள் ஈஸியாக செய்யலாம். நான் இதை திரும்ப ஒருக்கா சொல்கிறேன், யாருக்காவது இது குழப்பமாக இருந்தால். நான் இதை எப்படி எதிர்பக்கங்கள் வருமென்று சொல்லிட்டேன். இந்த அருகில் உள்ள பக்கங்கள் என்று காணும்போது என்னண்டா, இப்போ உதாரணமாக 1க்கு 6 எதிர்பக்கம் என்று வச்சுக்குவோம். எதிர்பக்கம், சரி, எதிர்பக்கம். இப்போ கேள்வி வரும், அருகில் உள்ள பக்கம் எல்லாம் வராது, அடுத்த பக்கம் தான் கேள்வி வரும். அடுத்த பக்கம் என்றா எதிர்பக்கம் என்றா நேராக, இப்போ இவர் ஒரு பக்கம் இருக்காருன்னா இவருக்கு பின்னுக்கு, சரிதானே? இவரை போல இதில் ஆப்போசிட் சைட்டில் இருக்கிறதா எதிர்பக்கம். இப்போ அடுத்த பக்கம் என்று கேட்கக்குள்ள, சரிதானே, எங்களுக்கு சரிதானே வரப்போகிற கேள்வி அடுத்த பக்கங்கள் கேட்டா, இப்போ நாங்கள் 1, 6 தவிர்த்து தாயக்கட்டையில் மிச்சம் என்னென்ன பக்கம் அது எல்லாத்தையும் எழுதுவோம். 2, 4, 3, 5 இது எல்லாமே இந்த அறிக்கிற ஒன்றுடைய, சரிதானே, அடுத்த பக்கங்கள் என்கிற மாதிரி நாம் இதுக்கு விட எழுதுனா சரி. எதிர்பக்கம் என்று கேட்டால் மட்டும்தான் நாம் அதில் ஆப்போசிட் சைட்டில் உள்ளதை எழுத போகிறோம். மற்றதெல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பக்கங்கள். இதுதான் இந்த கேள்வி. நாங்கள் அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கேள்வியில் எங்களுக்கு கேட்டிக்குது ஏயின் எதிர்பக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி. ஓகே, இப்போ ஏயின் எதிர்பக்கம் கேட்டால் இலக்கங்களில் நாங்கள் படித்த மாதிரி தான் ஒரே மாதிரியான ஒரே பக்கத்தில் அமையக்கூடிய இலக்கத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி பார்க்கும்போது இந்த 1, 2 பாருங்க, இதில் என்ன இலக்கம் என்ன எழுத்து வந்திருக்குது, சி வந்திருக்கிறத பார்க்கலாம், சரிதானே? அப்போ இஞ்சன் இஞ்சையும் சி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே பக்கத்தில் அமைந்த ஒரே இலக்கம் அல்லது எழுத்துக்கள் வந்தால் அதில் இருக்கக்கூடிய மற்ற இலக்கங்கள் அல்லது எழுத்துக்கள், இதில் எழுத்துக்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கு எதிர்பக்கம் என்ன, இ. பிக்கு எதிர்பக்கம் டி, சரிதானே? ஏ எதிர்பக்கம் இ, பி எதிர்பக்கம் டி. சரி, இப்போ அதே மாதிரி நாம் என்ன செய்வோம், வேற இலக்கத்தை வேற எழுத்துக்களை கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க, இதில் இ இருக்குது, சரிதானே? இங்கேயும் இ இருக்குது, இதுலேயும் இ இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஆனால் ஒரே பக்கத்தில் இல்லை. அப்போ இந்த ஈயை என்ன செய்யணும், ஒரே பக்கம் வாரத்துக்கு சுழட்டி விடணும். அப்போ சுழட்டினா என்ன நடக்கும், இதை சுழட்டுவோமா, இதை இப்படி சுழட்டுவோம். அப்போ இங்கே என்ன செய்யும், ஈ வரும். சரி, இப்போ சுழலும் போது எஃப் எங்கே போகும், பி இருக்கிற இடத்துக்கு வரும். சரி, ரைட். அப்போ பி என்ன செய்யும், ஈ இருக்கிற இடத்துக்கு வரும். எனவே இந்த 2 தாயங்களும் தாயக்கட்டையும் பார்க்கும் பொழுது இ மேலே வந்துட்டு இங்கே இந்த இடத்துல இதுக்கு நேராக இப்போ நம்ம இதை கொண்டு வந்துக்கிறோம், இந்த பியை கொண்டு வந்துக்கிறோம். எனவே டிக்கு பி பாருங்க, நம்ம கண்ட அதே மாதிரி வருது, சரியா? இந்த கண்டம் பாருங்க, டிக்கு பி எதிர்பக்கமாக வந்துக்குது. சரி, இப்போ மீதம் இருக்கிறாள் யாரு, எஃப், சரிதானே? எஃப்க்கு நேராக யார் வந்துக்கிறா, சி வந்துக்கிறா. எனவே சி தான் எஃப்டைய எதிர்பக்கம். அப்போ இதை சுழட்டி நம்மண்டா எங்களுக்கு வழங்கிடும். ரைட். இப்போ இதில் எங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் எழுதலாம். இப்போ உதாரணமாக ஏ உடைய அடுத்துள்ள பக்கங்கள் கேள்வி தந்தா என்ன பதில் எழுதுவீங்க, ஈயை தவிர்த்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஏக்குரிய அடுத்துள்ள பக்கங்களாக வரும், சரிதானே? அப்போ இதில் அடுத்துள்ள பக்கங்கள் அழகாக நாம் காணலாம், சரிதானே? அடுத்துள்ள பக்கம் ஏக்கு
இ அடுத்துள்ள பக்கம்ண்டா சரிதானே, அது இல்லாம பியும் சியும் அடுத்துள்ள பக்கங்களா வந்து இருக்குது. பியும் சியும் இங்க வந்து பி சி டி அப்படின்னு ஏனைய பக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். இதுல சிம்பிளா என்னண்டா எங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சா போதும். இப்படி வந்தா அதை எப்படி சுழட்டி எடுக்கிற, இப்ப நான் ஒரு சுழட்டுவையில் என்ன செஞ்சுட்டேன், அழகா இந்த ஈய வந்து இங்க கொண்டு வந்துட்டேன். அது லேசி, அது சரிதானே. அப்ப இப்படிதான் இந்த கேள்வி வரப்போகுது. இலக்கங்களும் பார்த்துட்டோம், நாங்க எழுத்துக்களும் பார்த்துட்டோம். எப்படி கேள்வி வந்தாலும் எங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். விரிந்த தாயக்கட்டைகள் எப்படி வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்பதான் நாங்க மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த தாயக்கட்டைகள் வரும்போது நானும் வந்து இப்படியான கேள்விகளை எப்படி அணுகிறேன்டா, இது வந்தா ஒட்டி பார்த்து இது எப்படி வருமென்றெல்லாம் பார்க்குறேன். இதுக்கு முதல்ல யாரோ சொல்லி தந்த நினைவு எனக்கு, இப்படி வந்தா டக்குன்னு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து கிழிச்சு இந்த மாதிரி செட் பண்ணி எழுதி அதை ஒட்டி பார்க்கணும். ஏன்டா கேள்வி அப்படிதான் வரும். இந்த விரிந்த நிலையில் இருக்கிற தாயக்கட்டையை ஒன்று சேர்த்தா எப்படி வரும் என்றதான் கேள்வியா வரும். இதுக்கு நாங்க அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஒரு இலகுவான ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக்கை பிடிச்சிக்கிட்டா சரி. என்னன்னு சொல்லி தாரேன். முதலாவது, இப்படி என்ன நிலையில தாயம் உங்களுக்கு விரிஞ்சு வந்தாலும், இது வந்து 4 விதமான தாயக்கட்டையை விரிச்சு வச்சுக்கிறோம் சரியா. 4 விதமா விரிச்சு வச்சுக்கிறோம் தாயக்கட்டையை. 4ல் எத்தனை விதமா வந்தாலும் ஒரு ட்ரிக்கை வந்து நல்லா பிடிச்சு கொள்ளுங்க. இப்படி வார நேரம் இந்த இருக்கிற தாயக்கட்டையை நேர வாரத்தை ஒரு இப்படி பாருங்க, இப்படி நேரா வருது உண்டு, இதை கவனிச்சு கொள்ளுங்க இப்படி சரியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி நேரா வந்தா மிஞ்சிருக்கிறது என்ன, சைட்ல இருக்கிறது சரியா. ரைட். முதலாவது விஷயம், இந்த சைட்ல இருக்கக்கூடிய பக்கம், இந்த விரிஞ்சி சைட்ல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் பக்கம் ஒன்றுக்கொண்டு எதிரான பக்கம். அப்படின்டா இந்த முதலாவது உருவப்படத்தில் இருக்கு வந்து சைட்ல என்னென்ன இருக்கு, 2ம் 4ம் இருக்கு. அப்ப அதுக்கு இரண்டுக்கு எதிர்பக்கம் 4 சரிதானே. ரைட். அப்ப இந்த 2வது உருவப்படத்துல 1க்கு எதிர்பக்கம் 6, 3வதுல 2க்கு எதிர்பக்கம் 6, திரும்ப 4வதுலயும் 2க்கு எதிர்பக்கம் 6. இதான் முதல் ட்ரிக், முதலாவது விஷயம். ரைட். 2வது விஷயம் என்னண்டா, நாங்க 2வது எடுத்துக்க போறோம். எப்படின்னா, நான் அந்த நடுவை கருத சொன்னேன் தானே, நடுவுல வரக்கூடிய நேராக வரக்கூடிய கருதுங்கன்னு சொல்லி. ரைட். இதை நாங்க எப்படி எடுத்துக்கணும்டா, ஒரு இலக்கம் விட்டு ஒரு இலக்கம் என்ன செய்யும், எதிர்பக்கமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம், இந்த 2ம் 3ம் பக்கத்துல எல்லாம் இருக்கு. 1ம் 2ம் பக்கத்துல, 4ம் 5ம் 5ம் 6ம் பக்கத்துல, 3ம் 5ம் பக்கத்துல இருக்கு. இப்படி பக்கத்துல இருக்கு. அது வந்து எதிர்பக்கமா வராது, அடுத்த பக்கமா வரும். அப்ப எதிர்பக்கம் எப்படி இருக்கும், 1 விட்டு 1 என்ன வரைக்கும் எதிர்பக்கமா இருக்கும். 1 விட்டு 1 எதிர்பக்கமா இருக்கும். அதாவது இந்த இலக்கம் 1 இருக்கேன்டா, அதுக்கு அடுத்தது 3 இருக்கு, 3 விட்டு என்ன இருக்கு 5 இருக்கு. எனவே 1க்கு 5 எதிர்பக்கம் சரிதானே. 1க்கு 5 எதிர்பக்கம். ரைட். 3க்கு எதிர்பக்கம் எது, 3க்கு 6 எதிர்பக்கம். 3க்கு 6 எதிர்பக்கம். ரைட். இதை பிடிச்சோம்டா 2க்கு 4 எதிர்பக்கம், 3க்கு 5 எதிர்பக்கம் சரிதானே. 2க்கு 4ம் 3க்கு 5 இச்சும் லேசான ஒரு விஷயம் சரிதானே. அப்ப இதுலயும் அப்படிதான் வரப்போகுது. 1க்கு 4 3க்கு 5, 1க்கு 4 3க்கு 5. அதே மாதிரி 1க்கு 4 3க்கு 5, இதுவும் அதேதான். 1க்கு 4 3க்கு 5. ரைட். இத கேள்வியில எப்படி வருமெண்டா, எப்படி ஒன்றை விரிச்சு தந்து சரிதானே, இதை மூடினா எப்படி வருமென்ற தாயக்கட்டையில தந்து கேட்பாங்க. அந்த கேள்வி எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இந்த கேள்வி எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த தாயக்கட்டை விரிஞ்சிருக்க தாயக்கட்டையை மூடினா இது எப்படி வருமென்றது கேள்வி சரிதானே. நீங்க பாருங்க, இதுல இதை மூடினா எப்படி வருமென்று அழகா நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப நம்ம எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சோம், அது மாதிரி அருகில் இருக்கிற பக்கங்களை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. எதிர்பக்கம் என்ன,
இந்த நேரா வாரதுல ஒன்று விட்டு ஒன்று எதிர்பக்கமா வரப்போகுது. அதே மாதிரி மீதமாக இருக்கிற சைட்ல இருக்கிறது ரெண்டும் எதிர்பக்கமா வரப்போகுது. அப்ப நம்ம முதல்ல எதிர்பக்கத்தை எழுதிக்குவோம் இவிடத்தை. சரியா? 2க்கு 4 எதிர்பக்கம், 1க்கு 6 எதிர்பக்கம், அதே மாதிரி 5க்கு 3 எதிர்பக்கம் என்றது எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ முதலாவது தாயக்கட்டையை பாருங்க. முதலாவது தாயக்கட்டை எப்படி வந்திக்குதுன்னு பாருங்க. முதலாவது என்ன சந்திக்கிறாங்க? முதலாவது கேள்வியில 1க்கு 6 அடுத்துள்ள பக்கம் ஒன்று சந்திக்கிறாங்க. நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 1க்கு 6 எதிர்பக்கம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப இது சரியா வருமா? இது புல. முதலாவது வந்திக்கிற தாயக்கட்டை புல என்றதை நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப முதலாவது விடையாக வராது. சரியா? ரைட். இப்ப ரெண்டாவதை பார்ப்போம். ரெண்டாவது என்ன சந்திக்கிறாங்க? 1க்கு 3 பக்கத்தில் உள்ள பக்கம் சந்திக்கிறாங்க. அதே மாதிரி 5க்கு 3 பக்கத்தில் உள்ள பக்கம் சந்திக்கிறாங்க. சரிதானே? 1க்கு 3 அப்படி அது ஒரு வகையில சரியா வார மாதிரி இருந்தாலும் இங்க என்ன நடக்குது? 5க்கு 3 பக்கத்துல உள்ளதுன்னு சந்திக்கிறாங்க, அடுத்துள்ள பக்கம் சந்திக்கிறாங்க, எதிர்பக்கம் ஒன்று சரல. ஆனா நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 5க்கு 3 எதிர்பக்கம் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். எனவே 5க்கு 3 எதிர்பக்கமா இருந்தால் அது அருகில் உள்ள பக்கமா வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனவே ரெண்டாவது தாயக்கட்டையும் இதுக்குரிய விடையாக வராது. ரெண்டாவது தாயக்கட்டையும் இதுக்குரிய விடையாக வராது. இதுவும் புல. ரைட். மூணாவது பார்ப்போம். என்ன சந்திக்கிறாங்க? 2க்கு 4 சந்திக்கிறாங்க. இந்த பக்கத்து பக்கத்துல சந்திக்கிறாங்க, அடுத்துள்ள பக்கங்களா சந்திக்கிறாங்க. நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? 2 4 எதிர் எதிர் பக்கங்கள் கொண்டதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். எனவே இதுவும் மூன்றாவதும் வராது. இதுவும் புல. நாலாவது பார்ப்போம். 1க்கு 3 அடுத்துள்ள பக்கம் ஒன்று சந்திக்கிறாங்க. அதே நேரம் 4க்கு 1 அடுத்துள்ள பக்கம் ஒன்று சந்திக்கிறாங்க. இங்க பாருங்க, 1 4 பக்கத்து பக்கத்துல எங்களுக்கு. சரிதானே? 1 4 பக்கத்து பக்கத்துல இருக்குது. அப்ப 1 4 பக்கத்து பக்கத்துல இருந்தால் 1க்கு எதிர்பக்கம் 6, 1க்கு எதிர்பக்கம் 6ண்டா 6 தவிர்த்த மற்ற எல்லாமே ஒன்றுடைய அடுத்துள்ள பக்கங்களாக தான் வரப்போகுது. இது நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். எனவே இது சரி. அப்ப மிக சரியான விடை நான்காவது விடைதான் மிக சரியான விடை. நான் இதை உங்களுக்கு திரும்ப ஒழுங்குபடுத்துறேன். இப்படி வந்தா தாயக்கட்டை எப்படி கேள்வி வந்தா நம்ம இதை எப்படி செய்யற? லேசா சொல்லிக்கிறோம். என்ன? எதிர்பக்கத்தை முதலாவது கண்டுபிடிக்கணும். எதிர்பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிற? நாம இப்படி நடுவால இதை எடுத்துக்குவோம், நடுவுள்ள வாரத்தை இதை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு மீத வாரதை இருக்குதானே, சைட்ல வார ரெண்டுமே ஒவ்வொன்றுக்கும் 1 எதிர்பக்கம். அப்ப 5 3 எதிர் எதிர் பக்கம். சரியா? ரைட். இதுல இந்த நடுவுல வாரத்தை எப்படி கண்டுபிடிக்கிற? நடுவுல வாரது 1 விட்டு 1. அப்ப 1 விட்டு 1ண்டா 2 இருக்கு, 2க்கு அடுத்தது 1 இருக்கு, அடுத்தது 4 இருக்கு. அப்போ 1 விட்டு 1க்குள்ள 2 4. இந்த 2 4 ஒன்றுக்கு 1 எதிர்பக்கம். அப்ப 1 6 ஒன்றுக்கு 1 எதிர்பக்கம். முதல் நாங்க அதை எழுதி வச்சுக்குவோம். எழுதி வச்சு போட்டு இங்க தரப்போறாங்க. இதை ஒட்டினால் ஒன்று சேர்த்தா எப்படி வரப்போகுதுன்னு தான். இப்ப முதலாவது ஏன் பிள்ளைன்னு சொன்னேன்? எங்களுக்கு முதலாவதுல 1 6 பக்கத்து பக்கத்துல உள்ள மாதிரி தந்திக்கிறாங்க. இதுல கவனிச்சிங்கண்டா 1 6 அருகருகில் இருக்கிற மாதிரி தந்திக்கிறாங்க. எனவே இப்படி தார நேரம் எங்களுக்கு இந்த 1 6 எதிர்பக்கம் நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கல. இது அருகில் அருகில் இருக்கிற பக்கம் அடுத்துள்ள பக்கங்கள் தந்தா இது புல. அதே மாதிரி இங்க என்ன புல? 5 3 எதிர்பக்கங்கள், ஆனா இங்க அருகில் உள்ள பக்கங்களாக அடுத்துள்ள பக்கங்களாக தந்திக்கிறாங்க. இதுவும் புல. இங்க என்ன புல? 2 4 அடுத்துள்ள பக்கங்கள், இங்க அடுத்துள்ள பக்கங்கள் சந்திக்கிறாங்க. ஆனா 2 4 ஒன்றுக்கு 1 எதிர்பக்கம். எனவே இதுவும் புல. நான்காவது என்ன? நான்காவது மட்டும்தான் சரி. எப்படி சரி? படத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட 1 4 பக்கத்து பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி ஒன்றுடைய எதிர்பக்கம் 6. இது நான் ஆரம்பத்திலே என்னுடைய முதலாவது வீடியோவிலையும் சொல்லிக்கிறேன். ஒரு இலக்கத்துக்கு ஒரு தாயக்கட்டைக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்பக்கமாக வந்தால் அது தவிர்த்து மற்ற பக்கம் எல்லாம் அதனுடைய அடுத்துள்ள பக்கம் என்கிறதான் தாயத்துடைய அடிப்படை ரூல். அப்ப இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்? இலகுவாக இந்த கேள்வி செய்யலாம். தாயக்கட்டையில் வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தந்துட்டேன்னு நம்புறேன். கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது விளங்கையில் இல்லை நான் பிள்ளையாக ஏதாவது சொல்லிட்டேன்னுட்டா கூட நீங்க என்ன செய்யுங்க, இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. ஜிசாக்.